எங்கள் வீட்டு ஹோம் டூர் இருக்குது இல்லையா, எங்கள் அம்மா வீட்டு ஹோம் டூர், அதை வந்து நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து நான் எப்போயோ விட்டுட்டேன் நான் அந்த ஹோம் டூரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே என்ன தான் நீங்கள் பார்ப்பீங்க, பச்சனை பார்ப்பீங்க. பட்டு வந்து வேலையாக வெளியில் போயிருக்காங்களா, அடிக்கூடாது. அம்மா ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க. ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். உள்ளே போகலாமா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? போகலாம் வாங்க சொல்லு, வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். நீங்களும் என் கூடவே வந்து வீட்டை சுற்றி பாருங்க. போகலாமா? உள்ள கூப்பிடு எல்லாரையும், வாங்கம்மா. இது வந்து வெளியில் ஒரு கேட் இருக்கும், சின்ன கேட்டு. உள்ளே வந்து இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும், அப்படியே ஏறி வீட்டு உள்ளே போக வேண்டியதுதான். வாங்கம்மா. இப்போ அம்மா தான் வந்து கேமராமேன். உள்ளே வாங்க எல்லாரும், வெல்கம். உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய வீடு. இல்லை வச்சனே, இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, இங்கே வந்து 5 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில். இங்கே வந்து இந்த சின்ன சின்ன பை, புக்ஸு இதெல்லாம் இருக்குது மேல் ஷெல்ஃபில். கீழே வந்து 2 கட்டைப்பை. இந்த 2 கட்டைப்பையில் என்ன இருக்குது தெரியுமா? என்னுடைய சாரியும் அம்மாவுடைய சாரியும் ஃபுல்லாக இருக்குது. இந்த 2 பை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து டிவி. இந்த டிவி தெரிஞ்சிருக்கும், இது வந்து கலைஞர் கொடுத்த டிவி. அதுக்கப்புறமேட்டா 4th ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக அம்மா சாரி. 5th வந்து என்னுடையதும் பட்டுதும். முடிஞ்சிச்சா இந்த ஷெல்ஃபு? அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து பையெல்லாம் அப்படியே தொங்கின்னு கிடக்கும். அப்புறம் இங்கே வாங்க, என்னடா இது, இங்கே ஒரு அட்டைப்பொட்டி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இந்த அட்டைப்பொட்டி ஃபுல்லாகவே வந்து வச்சிருந்தோம். ஐயோ வெயிட்டாக இருக்குமா, முடியலையா? இங்கே பாருங்க, இந்த அட்டைப்பட்டி ஃபுல்லாகவே வச்சந்து தான். அடியில் வந்து வச்சன் பர்த்டே வந்த ட்ரெஸ் இருக்குது இல்லையா, பர்த்டேக்கு வந்த புது ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா டாய்ஸு எப்படிலாம் எடுத்து வந்து அப்படி சேவ் பண்ணி ஃபுல்லாக ஒரு பாக்ஸாகவே ஆக்கிட்டேன் நான். ஏன்னா இவன் ட்ரெஸ்ஸு ஒரு 20 ட்ரெஸ் வந்துச்சா, தனியாக வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வச்சுட்டேன். இது வந்து வச்சனுடைய வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் இந்த கூட ஃபுல்லாக இருக்குது. இது இப்போ நான் தூக்கி வைக்கணுமே, வச்சுனேன் மேலே தூக்கி வைக்கிட்டா அம்மா. தூக் ஒன்னெல்லாம் விட மாட்டேன் நான். அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து விண்டோ இருக்குது. இது பாருங்க, இது வந்து பின்னாடி தோட்டத்து வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஓப்பன் பண்ணாலே தெரியும் விண்டோ. இது இங்கே பொம்மையெல்லாம் இங்கே மாட்டி வச்சுருக்கேன், பொம்மை. அப்புறம் இங்கே பாருங்க, அறிவச்சன் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே. நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா, அங்கே பண்ணோம்ல, அந்த ஸ்டேஜில் வந்து டெக்கரேட் பண்ணாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே ஒட்டிட்டோம் அழகாக. இது வந்து அவங்க பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணா இருக்காங்க அங்கே. இந்த டோர் வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும், ஓப்பன் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதை விட அப்படியே சுற்றி அப்படியே காமிச்சிக்கோங்கம்மா, சுற்றி காமிச்சிக்கோங்க. இங்கே வாங்க. இப்போ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டு வந்து நான் வந்து கொஞ்ச நாளாகவே, ஏன்னா இந்த கபோர்டு வரத்துக்கு முன்னாடி கீழே வந்து சாமிலாம் இருந்துச்சு விளக்கு வச்சு. ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கபோர்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கபோர்டை ரொம்ப அடம் பிடிச்சி பட்டுக்கிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இதை வாங்கி கொடுத்தாங்க. இது நான் இப்போ ஓப்பன் பண்ணுவா. இதை ஏன் இப்படி கட்டி வச்சுருக்கோன்னா, நம்ம வச்சன் குட்டி வந்து அடங்கவே மாட்டான், அதனால தான். இதை மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ கபோர்டு இங்கே விளக்கு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ரக்கம் கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் கோலம் போட்டுருக்கேன். இங்கே வந்து அந்த தாம்பழத்தட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வைக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ட்ராவு மாதிரி இருக்குது. நம்மளுடைய எண்ணெய், விபூதி, பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே கீழே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த கபோர்டு வந்து எவ்வளோம்மா? 3000 தானே இந்த கபோர்டு? இல்லையவா? அதான் 3000க்கு மேலே தான் இருக்கும் இந்த கபோர்டு. இது வந்து போன வருஷம் தானே வாங்குனது, 1 வருஷம் ஆகுது இந்த கபோர்டு வாங்கி. ஆமாம். அப்புறமேட்டா இது மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திங்ஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரிசப்ஷன். இது இப்போ தூக்க முடியாது, ஒரு டஸ்ட்டாக இருக்குது. ரிசப்ஷன் ஆல்பம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அது இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து பட்டுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணேன். அதெல்லாம் இப்போ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், விழுந்துடும் எல்லாமே. ஒன்று மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்க, எனக்கும் பட்டுக்கும் வந்து ரிசப்ஷன் வச்சாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இது ஒன்று.
எல்லாமே கிஃப்ட் பண்ணது மட்டும்தான். நான் வந்து பட்டுக்கு பண்ணது இதில் ஒன்று இருக்குது. இது நினைக்கிறேன் இதான் இதுதான். இது வந்து நான் வந்து கிஃப்ட் பண்ணது பட்டுடைய பர்த்டேக்கு. இது ஒன்று. இது எல்லாமே வந்து பெயிண்ட் அடித்து தான் இந்த ஃப்ரேம்லாம் வந்து செவுத்துல மாட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்து மாட்டாமலே வச்சுருக்கேன். அம்மா இந்த வீடு கட்டி எவ்வளோ வருஷமாகுது? கம்முடுறா. வீடு கட்டி 12 வருஷம் ஆகுது. வீடு கட்டி 12 வருஷம் ஆகுது. இன்னும் வந்து பெயிண்ட் அடிக்கல, அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமையல. ஸோ நாங்கள் சீக்கிரமாக பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் ஃபுல்லாக மாட்டிடணும். சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் அடிப்போம். சரி இப்போ வெளியில் போகலாமா? அவ்வளோதான், வெளில போ. வச்சு இடுப்புலேயே உட்கார மாட்டோம். இது வந்து வெளியில் இங்கே வந்து மீட்ரு பொட்டி, ஃபேனு, அதுக்கப்புறம் இங்கே சின்ன கட்டல் இருக்குது. அப்பா வந்து இங்கே படுத்துப்பாங்க. இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு, அவ்வளோ. இப்போ கிச்சன் போகலாம் வாங்க. கிச்சன் உள்ள வாங்க. இதுதான் கிச்சன். நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் மோஸ்ட் ஆஃப் வீடியோ வந்து இங்கே எடுப்போம், இல்லை இங்கே எடுப்போம். உங்களுக்கே தெரியும் இல்லையா? இதுதான் கிச்சன். இங்கே பாருங்க, சாப்பாடெலாம் செஞ்சு அப்படியே வச்சுருக்கோம். இங்கே வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். வச்சு நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு தான் இப்படி தோசைலாம் ஊற்றுவேன். இவரு நான் தோசை ஊற்றுத பார்த்துட்டு இவரும் ஆகுன்னா தோசை கரண்டி வானல் எடுத்துட்டு இவரும் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே அடுப்பு இருக்கு. இங்கே வந்து சாப்பாடு செஞ்சோம் இல்லையா? ஸோ அந்த சாப்பாடுலாம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷெல்ஃப். இதுவும் போன வருஷம் தானே வாங்கினேன். ஆமாம், அது கூட தான் நடுவுடு. ஆமாம், இது இந்த பாக்ஸ்லாம் வைக்க இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இதுவும் பட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு. இது வந்து 1400 ரூபாய் இல்லைம்மா? அது 1400 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளதான். இது வாங்கி இதெல்லாம் அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே செட் பண்ணி கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு ஏற்றிட்டு வந்து இந்த பாக்ஸு, இந்த ஏனம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கோம். இதே மாதிரி இப்போ இங்கே ஒன்று கேட்டிருக்கேன் பட்டுக்கிட்ட. இதே மாதிரி இங்கே ஒன்று வச்சுட்டு எல்லாமே இங்கே கீழே எதுவுமே இருக்காத மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டை அப்படியே 2 மிக்ஸி இருக்கும், 2 கிரைண்டர் இருக்கும். ஆனால் எல்லாமே ஓடாது இருக்கும். சீர் பண்ணி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓடுமா? அது கல்லு தெரியும். ஆமாம், சீர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 2 நாங்கள் வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன இங்கே இருக்கு? கீழே வந்து குடிக்கிற தவளை இதெல்லாம் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே வாங்கலாம். ஃப்ரிட்ஜெல்லாம் பெருசாலாம் இல்லை, எல்லா வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கஷா முஷான்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில். மாவு இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை பெருசு. ஃப்ரிட்ஜை மூடியில் மேலே வந்து இந்த தாம்பளை தட்டுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கழுவி கவுத்து வச்சுருக்கேன் நான். அவ்வளோதான் கிச்சன். அவ்வளோதான். வெளில போகலாமா? நீங்கள் முதல்ல போங்க, அப்புறம் நான் வரேன். அவ்வளோதான் கிச்சன் அவ்வளோதான். அது வந்து நம்ம பாத் குளிக்கிற இடம், அப்படி அண்ணாண்ட போனால் லெட்டின்னு அப்படி அந்த வழி இருக்குது. அங்கேயும் இடம் இருக்குது. இப்போ நம்ம வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கட்டிக்கலாம். அங்கே துணிலாம் துவச்சி அங்கே காய போடுவேன். அவ்வளோ. வெளியிலையும் காய போட்டுக்கலாம், அங்கேயும் காய போட்டுக்கலாம். இங்கே ஃப்ரீயாக இடம் இருக்குது. அது அப்போ அதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கட்டக்குள்ளே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி இருக்கணும். அப்போ வந்து கட்டாமல் அதை விட்டுட்டாங்க. இப்போ வந்து இடம் வந்து கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. இன்னும் 2-3 வருஷத்தில் எப்படியாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னு நானும் பட்டும் பேசிகிட்டு இருக்கோம். கட்டிடுவோம். ஸோ அவ்வளோதான். எங்களுடைய ஹோம் டூர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ராஜ்கிரி 3 ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமேட்டா என்னுடைய எங்கள் வீட்டு ஹோம் டூர் இருக்குது இல்லையா? எங்கள் அம்மா வீட்டு ஹோம் டூர், அதை வந்து நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து நான் எப்போயோ விட்டுட்டேன் நான் அந்த ஹோம் டூரை. இப்போ இந்த ஹோம் டூர் எடுக்கிறேன் நான். மறக்காமல் பாருங்கள். அது வந்து எண்டு ஸ்க்ரீனில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய். பாய் பாய். சொல்லி உனக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. பாய் 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 சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. அவனுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. பாய் சொல்லுடி.